ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெங்கட் பிவி. இந்த வீடியோவில் நம்ம வந்து சாலிட் அப்படிங்கிற டேபை பார்க்க போகிறோம். நான் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த பார்க்கக்கூடிய வீடியோங்கிறது சாலிடுங்கிறது ஃபுல் டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறது இல்லை. என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் ஃப்யூச்சரில் இந்த சாலிட் டேபை பற்றியும் அதில் உள்ள ஒவ்வொரு கமெண்ட்ஸ் பற்றியுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு டைம் இல்லை, நம்ம வந்து டேரெக்டாக அடுத்து நம்ம வந்து மில்லிங் போக வேண்டியிருக்கு. ஸோ எனக்கான டைமும் இப்போ லீவ் ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா 3 days தான் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு மில்லிங் முடிக்கணும். ஸோ அதை முடிச்சுட்டு நமக்கு டைம் இருந்தாலும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சாலிட் டேப் ரிட்டர்ன் தனியாக வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னோட ஃப்ரீ டைமில் ஒன்று கமெண்ட்ஸை ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து சும்மா மேலோட்டமாக ஒரு சாலிட் டேப்பை பற்றி நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாலிட் டேப்ல பார்த்தீங்கன்னா இங்கே குரூப் பார்த்தீங்கன்னா சிம்பிள்னு ஒன்று இருக்குது, கிரியேட் ஒன்று இருக்குது, மாடிஃபைன்னு ஒன்று இருக்குது, டிராவிங் இருக்குது. சிம்பிள் மீன்ஸ் என்னன்னா சிம்பிள் ஒரு சாலிட் பிளாக் சர்க்கிள்ஸ் டயக்ராம் இந்த மாதிரி வரையறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிலிண்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சாலிட்ல நீங்கள் வந்து சிலிண்டர் ஒரு வரையணும், அதுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கிள்லாம் போட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். எங்கே சென்டர் பாயிண்ட் நீங்கள் பிக் பண்ணணுமோ அந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கே வருது இல்லையா, இது வந்து பேஸ் ரேடியஸ். இந்த ரேடியஸ் எவ்வளோ இங்கே நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம். ஓகேவா, இங்கே எனக்கு ரேடியஸ் வந்து ஒரு 30 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 30 ரேடியஸ் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் இருக்கு பாருங்க, இந்த ஹைட் வந்து மேலே அப்வேர்டில் வேணும் நமக்கு அப்படின்னா பாசிட்டிவ் டைரக்ஷன், டவுன்வேர்டில் வேணும்னா நெகட்டிவ் டைரக்ஷன்லேயே நம்ம வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு அப்வேர்டில் ஒரு 50 கொடுத்துக்கலாம், ஹைட் இருக்குன்னா போதும் அப்படிங்கிறப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரேடியஸ்க்கு 50 ஹைட்டுக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகிடும். ஓகேவா, சாலிட் வச்சிங்கன்னா சாலிடாக கிரியேட் ஆகும், சர்ஃபேஸ் வச்சிங்கன்னா சர்ஃபேஸாக கிரியேட் ஆகிடும். பேஸ் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா ரீசெலக்ட் பண்ணி நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே பேஸ் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்ட் ஆங்கிள் மீன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து எவ்வளவு தூரத்துல இருந்து ஆரம்பிக்கும். 0 வந்து டோட்டல் சர்க்கிளா கிடைக்கும். ஸ்டார்டிங் ஆங்கிள் 90 டிகிரி கொடுக்குறீங்கன்னா 90 டிகிரில இருந்து ஸ்டார்ட் ஆகி எண்டிங் 360னா 360க்கு முடியும். எண்டிங் 180 கொடுத்தீங்கன்னாலும் ஆஃப் சர்க்கிள். ஓகேவா, 180 கொடுத்தீங்கன்னா அந்த 180 ரேடியஸ்க்கு 90ல ஸ்டார்ட் ஆகிட்டு 180க்கு முடியும். 270 கொடுத்தீங்கன்னா ஆஃப் சர்க்கிளா கூட கிடைக்கும். ஓகேவா, இந்த மாதிரி எடுக்கலாம். இது Z ஆக்சிஸ் இங்க இருக்கிறதுனாலதான் Z பேஸ் பண்ணி வந்திருக்கு. Y கொடுத்தீங்கன்னா Y பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும், X கொடுத்தீங்கன்னா X கிரியேட் ஆகும். வெக்டர் வச்சிங்க அப்படின்னா நீங்க எந்த டைரக்ஷன் ஃபிட் பண்றீங்களோ வெக்டர் வச்சுட்டு நம்ம ஒரு டைரக்ஷன் ட்ராக் பண்ணுவோம், அந்த டைரக்ஷனுக்காக கிரியேட் ஆகும். ஓகேவா, இப்போ ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கு, நான் ரீப்ளேஸ் பண்ணல, உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எந்த டைரக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த டைரக்ஷனுக்காகவும் எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் வந்து செலக்டட் சைடு மீன்ஸ் எந்த சைடில் வேணுமோ அந்த சைடு. ஆப்போசிட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆப்போசிட்ல வேணும். போத்னா டபுள் சைட்லையும் கிரியேட் ஆயிடும். இவ்வளவுதான் இங்க சர்க்கிளோட கமெண்ட். நெக்ஸ்ட் இதுலயே பாத்தீங்க அடுத்துனா பிளாக் இருக்கு. சேம் அதே மாதிரி தான் நம்ம சர்க்கிள் போட்ட அதே ப்ரொசீஜர் தான். இது ஆரிஜின் பாயிண்ட். பிளாக்கோட ஆரிஜின் பாயிண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் பாயிண்ட் இந்த கார்னர்ல ஆரம்பிக்கணுமா, இல்ல மிடில்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, இல்ல எண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, இந்த இடத்துல எந்த பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணுமோ அந்த இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சூஸ் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கார்னரா சூஸ் பண்ணி எடுத்துக்கோம். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் எந்த பாயிண்ட் நம்ம சூஸ் பண்றோமோ சேஞ்ச் ஆகிடும். இப்போ வச்சுட்டு இங்க வந்து ஹைட், இங்க நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லென்த் எவ்வளவு வேணும், எனக்கு ஒரு 90 வேணும்னா 90 லென்த். விட்த் எவ்வளவு வேணும், எனக்கு ஒரு 60 விட்த் வேணும்னா 60 விட்த். ஹைட் எவ்வளவு வேணும், ஒரு 30 வேணும்னா 30. ஓகேவா, இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பேஸ் சாலிடா வேணா சாலிடா எடுத்துக்கலாம், சர்ஃபேஸ்ல கிளிக் பண்ணா சர்ஃபேஸா நமக்கு கிடைக்கும். ரீசெலக்ட் மீன்ஸ் எந்த பாயிண்ட் நம்ம ஆரிஜின் ஏதாவது பேஸ் பண்ணோம் ரீசெலக்ட் பண்ணோம் அப்படின்னா எங்க எனக்கு வேணுங்கிறப்போ அங்க நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆரிஜின் பாயிண்ட் உங்களுக்கு இந்த கார்னர் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், தெரியுதா, இந்த கார்னர் இருக்கு. மிடில் வேணா கூட மிடில் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்து மாத்திக்கலாம். ஓகேவா, அது மாதிரி நிறைய நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ரொட்டேஷன் ஆங்கிள். ரெக்டாங்கிள் வந்து உங்களுக்கு இப்போ 0க்கு இருக்கு, இதை ரொட்டேட் பண்ணா நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி நமக்கு வேணுமோ. இதே மாதிரி சேம் அதே அங்க பார்த்தா நம்ம சர்க்கிளுக்கு பார்த்த மாதிரி தான் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ் மூணுமே இருக்கும். நெக்ஸ்ட் வெக்டரும் இருக்கும், செலக்டட் சைடு போத் ஆப்போசிட், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பியர். ஸ்பியருங்கிற ஒரு பால் ஷேப்ஸ் நமக்கு வரையறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பியர். அதே மாதிரி தான் பேஸ் பாயிண்ட் எங்க வைக்கணுமோ நம்ம பேஸ் பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு பால் ஷேப் கொடுத்துட்டு அதோட ரேடியஸ், பாலோட ரேடியஸ் எவ்வளவு இருக்கணுங்கிறது நம்ம இங்க ஃபிட் பண்ணிக்கலாம். இதுலயும் ஸ்டார்ட் ஆங்கிள் எண்ட் ஆங்கிள் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டார்ட் சர்க்கிளுக்கு, அதே மாதிரி ஸ்டார்ட் ஆங்கிள் எவ்வளவு வேணும், எண்ட் ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும். ஓகேவா, அந்த வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கிட்டோம்னா இதுலயும் எடுத்துக்கும். XY இருக்கும், வெக்டர் இருக்கும், சேம் அதே கான்செப்ட் தான். இதுதான் ஸ்பியர். நெக்ஸ்ட் வந்து கோன். கோனுங்கிறது ரெண்டு டபுள் ஆக்சிஸ், அதாவது கீழே பேஸ் சர்க்கிளோட ரேடியஸ் ஒன்று கொடுக்கணும், அடுத்து டாப் சர்க்கிளோட ரேடியஸ் கொடுக்கணும். இந்த இங்க பாத்தீங்கன்னா பேஸ் ரேடியஸ் இருக்கு இல்லையா, பேஸ் ரேடியஸ் நான் 30 கொடுத்தீங்கன்னா 30 கிரியேட் ஆகும். ஹைட் வந்து எவ்வளவு ஹைட்ல வேணும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல ஹைட் எனக்கு ஒரு 100 mm ஹைட் வேணுங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இங்க டாப் இருக்கு இல்லையா, இது டாப்ல ஒரு ரேடியஸ் பாத்தீங்கன்னா 0 இருக்கும். இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த ஷார்ப் எட்ஜ் 0க்கு இருக்கும். இது உங்களுக்கு டாப்ல ஒரு சம்திங் ரேடியஸ்ல இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம 2 mm ரேடியஸ் இருக்குன்னா 2ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜ் 2 mm ரேடியஸ்ல கிரியேட் ஆயிருக்கும். கோன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம்.
நம்ம அங்க பார்த்த அதே கமெண்ட்ஸ் தான் கீழே இருக்கும். ஸ்டார்ட் எண்டு, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா XYZ, செலக்டட் சைடு போத் ஆப்போசிட் சைடு, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய இங்க இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பியருக்கு அடுத்து கோன் பார்த்துட்டு டாரஸ். டாரஸ் மீன்ஸ் ஒரு டியூப்ஸ் மாதிரி உள்ள டிசைன்ஸ் வரையறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர் ரேடியஸ், அவுட்டர் ரேடியஸ், ஓகே, ரெண்டுமே கொடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா மேஜர் ரேடியஸ் இருக்கு இல்லையா? மேஜர் மீன்ஸ் என்னன்னா இந்த அவுட்டர்ல ஒரு ரேடியஸ் வருது, இதோட ரேடியஸ். இன்னர் மைனர் மீன்ஸ் என்னன்னா உள்ள ஒரு ரேடியஸ் இல்லையா, அந்த ரேடியஸ். எனக்கு மைனர் வந்து ஒரு 6 வேணும்னா உள்ள உங்களுக்கு பெருசாகும். அதே மாதிரி மேஜர்ல உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நம்ம வந்து போட்டுக்கிட்டோம்னா மேஜருக்கும் கிரியேட் ஆகிடும், மைனருக்கும் கிரியேட் ஆகிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் XYZ இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுல இன்னொன்று இருக்கும், ஸ்டார்ட் ஆங்கிள் இருக்கு இல்லைங்க, ஸ்டார்ட் ஆங்கிள், எண்ட் ஆங்கிள், இந்த மாதிரி நம்ம இதையும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இவ்வளவுதான் டியூபுக்கான ஒரு சர்க்கிள். ஓகேவா? வேற எதுவும் இதுல கிடையாது. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரூட். இது எல்லாமே பேசிக்ஸ். ஒரு சாலிட் நம்ம வரைகிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் கேம்ல எந்த ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர் வந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரூடுங்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ இதுல எக்ஸ்ட்ரூடுனா என்ன, எக்ஸ்ட்ரூட் கட் அப்படின்னா என்னங்கிறது இதுலயே பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் தேவை இல்லையா? ரெக்டாங்கிள்ல எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஒயர் ஃப்ரேம்ல நான் ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று டிரா பண்ணி வச்சுக்கிறேன். அதை எக்ஸ்ட்ரூட் பண்றதுக்கு சென்டர்ல வச்சுட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் வந்து சம்திங் ஹைட்டுக்கு வரைஞ்சிக்கிறேன். இதோட லென்த் வந்து ஒரு 100 mm வித் அண்ட் ஹைட் ஒரு 250 mm கொடுத்துப்போம். ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சிக்கும். இப்போ நான் இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். ஒரு பேசிக் ஸ்கெட்ச் தேவை எக்ஸ்ட்ரூடுக்கு. நான் பேசிக் ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்றோம். அப்போ எக்ஸ்ட்ரூட் பண்றதுக்கு செலக்ட் பண்ணிக்கணும். எந்த மாதிரி செலெக்ஷன், செயின் செலெக்ஷன்னா செயின் செலெக்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓகே பண்ணிங்க. இப்போ வந்து இதை பிடிச்சி ட்ராக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா கீபோர்டில் எவ்வளோ ஹைட் வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இங்கே இந்த சாலிட் எக்ஸ்ட்ரூடுங்கிற டேப்ல கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இங்கே கிரியேட் பாடின்னு டிக்கா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். அதே இங்கே கட் பாடி இருந்ததுன்னா நீங்க பண்ணிருக்கிற ஒரு சாலிட் பாடியில ஏதாவது டிசைன் கட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கட் பாடி நம்ம ஒர்க் பண்ணி கட்டுறோம். இப்போ இது டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளவு வேணுங்கிறது இதுலயே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். போத் சைடு மீன்ஸ் என்னன்னா அப் அண்ட் டவுன் ரெண்டு சைடுமே நமக்கு வந்து 25 கிடைக்கும். இது டிக் எடுத்துட்டோம்னா ஒன் சைடு மட்டும் அப் சைடுனா அப் சைடு, நெகட்டிவ்ல கொடுத்தா டவுன் சைடுல கிடைச்சிடும். ஓகேவா? இவ்வளவுதான் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் இங்க வந்து ட்ரிம் சர்ஃபேஸ். இதை நம்ம ஏதாவது சர்ஃபேஸ் பேஸ் பண்ணி ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ரெக்டாங்கிள்ஸ் பேஸ் பண்ணினது. நெக்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிளர்ல கட் எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் வந்துட்டு, ஸோ இதுல ஒரு சர்க்கிள் நான் கட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் ஒயர் ஃப்ரேம்ல போயிட்டு சர்க்கிள் எடுத்துங்க. சர்க்கிள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஜெட் லிமிட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0ல இருக்கும். அதாவது நீங்க ஒரு சர்க்கிள் வரைகிறீங்க, நான் டாப் வியூ வைக்கிறேன், இதுல ஒரு சர்க்கிள் வரைகிறேன் அப்படின்னா எனக்கு உள்ள தெரியாது இங்க, ஆனா பேக் சைட்ல தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜெட்டோட வேல்யூ வந்து 00, அதாவது அந்த ஆரிஜின்ல தான் டிரா ஆயிருக்கும். அப்ப எனக்கு இந்த ஆரிஜின்ல வேணாம், இதோட டாப்ல வேணும்னா நம்ம வந்து சர்க்கிள் வந்து இந்த மாதிரியும் வரையலாம். இன்னும் நிறைய மெத்தட்ல இருக்கு. இப்போதைக்கு இந்த மெத்தட் மட்டும் சும்மா நான் சிம்பிளா சொல்றேன். என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ்ல வரையணும் அப்படின்னா சர்க்கிள் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு இங்க ஜெட்டுன்னு இருக்கு இல்லையா, கீழே ஸ்டேட்டஸ் பார்ல பாருங்க ஜெட், அதை ஒரு கிளிக் பண்ணி எந்த ஃபேஸ்ல வரைய போறீங்க. நான் இந்த ஃபேஸ்ல கார்னர்ல வரைய போறேன். அப்ப அந்த எந்த ஃபேஸ் எட்ஜை நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜெட் 25 mm ஹைட்டுக்கு வந்துட்டு. இப்ப நீங்க வந்து உங்களோட ஒயர் ஃப்ரேம் டிராயிங் எடுத்து இது மேல வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ்ல தான் உட்காந்துருக்கும், கீழே உட்காந்துருக்காரு பாத்தீங்கன்னாலே தெரியும். இது ஃபர்ஸ்ட் வரைஞ்சது, இப்ப நம்ம வரைஞ்சது இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து உங்களோட ஃபேஸ் பிளேனை சேஞ்ச் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நம்ம இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுங்க. இப்போ இதை கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரூட் பண்ணாலும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அதுக்கு சாலிடில் வச்சுட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணி காட்டுறேன். இதை செலக்ட் பண்ணி அப் பண்ணிட்டு இப்போ கட் பாடி கிரியேட் பாடின்னு வச்சிருக்கேன். ஸோ அதனால இங்க 25 வேல்யூ இருக்கு. நான் அப்படியே ஓகே கொடுத்தேன்னா எனக்கு வந்து இங்க ஒரு பாடி கிரியேட் ஆயிடும். தெரியுதா? இப்போ இது ஒரு பாடியா கிரியேட் ஆயிருக்கு, இங்க ஒரு பாடியா கிரியேட் ஆயிருக்கும். இன்கேஸ் எனக்கு கிரியேட் பாடி வேணாம், கட் பண்ணணும் இதை நான் நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், திரும்ப நான் ஒரு சர்க்கிள் ஒன்று டேட்டா ஆஃபீஸ்லேயே நான் வரைஞ்சிக்கிறேன். ஜெட் லிமிட் 25ல தான் இருக்கு. ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணல. அப்படியே செலக்ட் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து சாலிட்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே செலக்ட் பண்ணி அப்வேர்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ கட் பாடி கொடுத்துக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டைரக்ஷனை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா டாப் வேர்டில் இருந்துன்னா கிடைக்காது உங்களுக்கு கட்டு. இதை ரிவர்ஸ் பண்ணணும், இல்லை டவுன் டைரக்ஷனில் நீங்கள் இறக்கணும். ஓகேவா? எப்படி என்னன்னு பண்ணிங்க. கட் பாடி வச்சிங்கன்னா தான் கட்டாகி கிடைக்கும். ஓகேவா? எக்ஸ்ட்ரூட வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு பாடியா, இங்கே நம்ம கட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேவா?
கட் பண்றதுக்கு. அதே மாதிரி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நம்ம கட் பண்ணணும். த்ரூ ஆல்னா த்ரூ ஆலும் கொடுத்துக்கலாம். போத் டைரக்ஷன்னா டாப் அண்ட் ஆஃப் சைடு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஆட் பேஸ். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு பாடி. இப்ப நான் திரும்பி ரிட்டன் ஒரு சர்க்கிள் ஒன்று டிரா பண்றேன். ஓகேவா. ஒரு சர்க்கிள் ஒன்று டிரா பண்ணிருந்தேன். இந்த சர்க்கிள் வந்து ஓகே கீழே போயிருக்கு, பிரச்சனை இல்லை. நம்ம செட் லிமிட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். டாப் வியூ வச்சுங்க. திருப்பி நான் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று டிரா பண்றேன். டிரா பண்ணிட்டு இப்போ இந்த சர்க்கிளை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். ஸோ சாலிட்ல போயிட்டு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க கிரியேட் பாடி கட் பாடி நம்ம பார்த்தோம். ஆட் பாஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பாஸ் மீன்ஸ் என்னன்னா ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இல்ல ரிவர்ஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு இது பாஸ் ஒரு பாடி வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஆனா நார்மலா உள்ள இந்த பாடிக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிளா நம்ம சொல்லணும்னா இந்த பாடி வந்து இதோட ஜாயிண்ட் ஆயிருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் இதை கிளிக் பண்றேன். ஆட் பாஸ் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பாடியை செலக்ட் பண்றேன். ஓகேவா, தெரியுதா? நான் இந்த பாடியை செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கீழே உள்ள எல்லாமே செலக்ட் ஆயிட்டு அது கூடவே சேர்த்து இந்த மேல பில்லர் மாதிரி இருக்கு இல்லையா, இதுவும் செலக்ட் ஆயிருக்கும். ஏன்னா ஆட் பாஸ் மீன்ஸ் இந்த பாடியோட ஆட் ஆகி தான் வந்திருக்கும். ஆனா இது தனியா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கிரியேட் பாஸ் நம்ம வந்து கிரியேட் தான் பண்ணிருப்போம் தனியா இது மேல வச்சு. இதை நம்ம வந்து இந்த மெயின் சர்க்கிளோட இந்த மெயின் பாடி இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிள் சாலிட், இந்த சாலிடோட நம்ம ஆட் பண்ணிருப்போம். ஸோ இங்க ஆட் ஆயிருக்கும், இங்க தனியா கிரியேட் ஆயிருக்கும். இது ஆட் பாஸ் மீன்ஸ் ஒரே இதா ஜாயின் ஆயிருக்கும். இது சர்க்கிள் மீன்ஸ் தனியா கிரியேட் ஆயிருக்கும். இவ்வளவுதான் டிஃபரெண்ட். இன்னும் இதுல சிம்பிளா சொல்லணும்னா இப்ப இதுல ஃபில்லட் இது இருக்கு இல்லையா, இது வந்து ஃபில்லட் கமெண்ட். ஜஸ்ட் ஃபில்லட் எடுத்துட்டு எந்த இதுல வந்து எட்ஜை ஃபில்லட் பண்ண போறீங்களா, ஃபேஸை ஃபில்லப் பண்ண போறீங்களா, பாடி ஃபேஸ் பண்ண ஃபில்லப் பண்ண போறீங்களா சூஸ் கமெண்ட் கேட்கும். இதுல நான் எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன், மிச்சம் எல்லாத்தையுமே அன்டிக் பண்ணிடுறேன். எட்ஜை மட்டும் சூஸ் பண்ணிட்டு எந்த எட்ஜை நான் ஃபில்லட் பண்றதா இந்த எட்ஜை நான் ஃபில்லட் பண்றேன். டிஃபரெண்டா பாருங்க. இங்க ஃபில்லட் ரேடியஸ் ஒரு 5 கொடுத்துக்கிறோம். டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுல ஃபில்லட் பாத்தீங்களா, இந்த பாஸுக்கும் இந்த பாடிக்கும் இதுக்கும் கிரியேட் ஆன மாதிரி ஃபில்லட் கிரியேட் ஆயிருக்கா. இதுல பாத்தீங்களா ஃபில்லட்ட இங்க பாருங்க. இதுல தனியாவும் இதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரே சிலிண்டர்லயே ஃபில்லட் கிரியேட் ஆயிருக்கா. ஏன்னா இது தனி பாடியா இருக்கிறதுனால தனியா கிரியேட் ஆயிருக்கு. இது சேர்ந்து இருக்கிறதுனால இதுல ரெண்டுத்துக்கும் மெர்ஜ் ஆன மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இவ்வளவுதான் ஆட் பாஸ் கொடுத்து நம்ம போடுறதுக்கும் நார்மலா அடிக்கிறதுக்கும். அப்ப இந்த மாதிரி தனியா நம்ம வந்து சில நேரத்தில் நம்ம வந்து டிரா பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது தனித்தனியா நம்ம வரைஞ்சிருவோம். அப்ப அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்றது? அப்ப எனக்கு ப்ரீவியஸா இப்ப இதே மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம திருப்பி வந்து அதை டெலிட் பண்ணிட்டு நீங்க வந்து பழைய மாதிரி போய் தான் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரே பாஸா இது இப்ப தனி பாஸா இருக்கு இல்லையா, இதை நீங்க ஒரே பாஸா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பூலியன் இருக்கு இல்லையா, இந்த கமாண்டை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு எந்த டார்கெட் பாடி மீன்ஸ் எதோட நம்ம வந்து சேர்க்க போறோமோ அதை ஒரு கிளிக்கு. நெக்ஸ்ட் எதை சேர்க்க போறோம் இந்த இடத்துல பிளஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இது செலக்ட் பண்ணி ஒரு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போறோம். அப்படியே ஓகே கொடுத்துருங்க. இப்ப செலக்ட் பண்ணி பாருங்க, எல்லாம் ஒரே இதா பூலியன் ஆயிடும். பூலியன் ஆயிட்டா திரும்ப அன்பூலியன் பண்ண முடியாது. ஓகேவா. இவ்வளவுதாங்க ஆட் பாஸ் எக்ஸ்ட்ரூட்ல உள்ள சின்ன சின்ன பேசிக் கமெண்ட் தான் நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல ரிவால்வ் ஆஃப்டர் ஸ்வீப்புங்கிறதையும் அடுத்தடுத்து நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோல நம்ம வந்து பேசிக் கமெண்ட் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இன்னும் டெப்தா நம்ம வந்து வரக்கூடிய கிளாஸஸ்ல டைம் இருந்தா பார்க்கலாம். ஜஸ்ட் வரையறதுக்கு சாலிட்ல ஒர்க் பண்றதுக்கான ஒரு சின்ன கமெண்ட் மட்டும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.